மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என்று தேவேகவுடா பேசியதற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் பொழுது தற்பொழுது பல்வேறு விவகாரங்களானது காவிரி பிரச்சனை தொடர்பாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேசிய பொழுது மிக முக்கியமாக கர்நாடக மாநிலத்திற்கு குடிநீர் வழங்க காவிரியில் 30 TMC கொள்ளளவு கொண்ட அணை கட்டுவதற்கு அனுமதியானது வழங்க வேண்டும். அதற்கு குறிப்பாக மத்திய அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அப்பொழுது தேவகவுடனுடைய பேச்சிற்கு தமிழ்நாடு எம்பிக்கள் அனைவரும் கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்தார்கள். இது குறித்து பேசிய திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிராஜன், காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே உத்தரவுகளை பிறப்பித்து தீர்வு காணப்பட்டுள்ளது. புதிய அணைகள் குறித்த விவகாரம் என்றால் அதற்கு கர்நாடக அரசாங்கமானது காவிரி ஆணையத்தை தான் அணுக வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அதே போல் காவிரி பிரச்சனையுடைய ஒரு தீர்க்கப்பட்ட விவகாரத்தை இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் தேவகவுடா செயல்படக்கூடாது என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுகவுடைய எம்பி கிரிராஜன் முன்வைத்தார். அதே போல் அதிமுகவுடைய எம்பி தம்பிதுரை பேசும்பொழுது குடிநீருக்கு தண்ணீர் தேவை என்றால் கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்து குடிநீருக்கு தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் கர்நாடகா, ஆனால் ஏன் மேகதாது அணை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவர் கூறி தற்பொழுது மாநிலங்களவையில் காரசாரமான விவாதமானது தற்பொழுது இந்த விவகாரத்தில் நடைபெற்று வருகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து நம்மொரு செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நேமூரில் அடுத்தடுத்து 2 கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. மின்கசிவு காரணமாக மளிகை கடையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்த ஃபேன்சி ஸ்டோரிலும் தீ பரவியது. தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக கட்டுப்படுத்திய போதும் 2 கடைகளிலும் அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. கரூரில் வணிக மின் இணைப்பை வீட்டு மின் இணைப்பாக மாற்ற 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்வாரிய அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆச்சிமங்கலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வீடு கட்டும்போது வாங்கிய வணிக மின் இணைப்பை மாற்றுவதற்காக விண்ணப்பித்திருந்தார். இதை மாற்ற போர்மேனாக உள்ள முருகானந்தம் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் அமைச்சர் பங்கேற்ற பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு உணவுப் பொட்டலத்திற்காக மக்கள் முண்டியடித்தனர். திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு அமைச்சர் காந்தி வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். அதன் பின்னர் உணவுப் பொட்டங்களை வாங்க மக்கள் போட்டி போட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் தவறவிட்ட மோதிரத்தை மூதாட்டி ஒருவர் எடுத்துக்கொண்டு தரம் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முகமது அலி என்பவர் பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள பேக்கரியில் தின்பண்டம் வாங்க சென்றிருக்கிறார். அப்போது பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும் போது மோதிரம் கீழே விழுந்திருக்கிறது. பின்னர் அங்கிருந்து சற்று தூரம் சென்ற நிலையில் தனது மோதிரம் காணாமல் போனதை அறிந்து திரும்பி வந்திருக்கிறார். அப்போது மூதாட்டி ஒருவர் அந்த மோதிரத்தை எடுத்து மறைத்து வைத்ததாக கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் மூதாட்டியுடன் வந்த பெண் அருகில் கிடந்ததாக கூறி மோதிரத்தை எடுத்து கொடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இடுப்பூரில் அருகே சரக்கு லாரி கவிழ்ந்த விபத்தில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 12 பேர் காயமடைந்திருக்கின்றனர். திருச்சி ஊத்துக்குளிலிருந்து மரம் வெட்டும் வேலைக்காக 15 பேர் லாரியில் இடுப்பூருக்கு சென்றிருக்கின்றனர். அப்போது அன்னவாசல் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் 4 பெண்கள் உட்பட 12 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கின்றனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு இடுப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லாரி மிதமான வேகத்தில் சென்றதால் நல்வாய்ப்பாக அனைவரும் காயத்துடன் தப்பினர்.
சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் குழந்தைகளுடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற கந்தம்பட்டியைச் சேர்ந்த பச்சையம்மன் உள்ளிட்ட குடும்பத்தினர் திடீரென்று மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை தங்களது உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொள்ள முயன்றனர். உடனடியாக அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். தங்களது 35 சென்ட் நிலத்தை வினோத் என்பவர் அபகரித்துக் கொண்டதாகவும் திமுக நிர்வாகி துணையுடன் இந்த இடத்தில் வேலி அமைத்ததுடன் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக பச்சையப்பன் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர்.